ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்துட்டு முதுமலையிலேருந்து மசினகுடி தான் போக போகிறோம். ரூட் பாருங்க, செம்ம சீனிக்காக இருக்கா. ஓய்யோ, நான் அந்த சைடு பார்க்கவே இல்லை, இந்த சைடு தான் பார்த்துட்டு வரேன். வேற மாதிரி சூப்பர் தரம். சூப்பருங்க. அனிமல் சாங் பாருங்க, மாறலாம். ஸோ ரூட் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 200% ஒர்த், செம்மையாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு மான் கூட்டமே இருக்குங்க. ஸோ ஃபுல்லாகவே மான் தான், மான் கூட்டம் தான். மசினகுடி ரொம்ப ஃபேமஸ் யானைக்கு தான். எலிஃபென்ட்ஸ் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். எலிஃபென்ட்ஸ் பார்த்தா ஒருத்து தான். இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா வரும்போது ஆட்டு யானைங்க, செம்மல்ல. ஸோ முதல்ல ஒரு டேங்க் பேக் வாங்கணும், கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் வைக்கிறதுக்கு. டேங்க் பேக் அப்புறம் டாப் பாக்ஸஸ்லாம் வாங்கணும். வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கலாம். ரூட் சூப்பராக இருக்குங்க, சிங்கிள் ரோட் தான், அங்கங்கே மான்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்கள், தண்ணி குடிக்க. குட்டி மான் பாருங்கள். ஸோ ஒரு 2 வீக் ஆகும்னு நினைக்கிறேன், இல்லைனா 1 வீக் ஆகும். மான் குட்டி மான் ஒன்று இருக்கு. ஸோ சைடு பாருங்கள், மங்கி மான் எல்லாம் செம்ம க்யூட்டாக இருக்கு. வாவ், ரோட்ஸ் ஆர் ஆசம்ங்க, செம்ம. சரி போங்க 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 போங்க. ரோட் சூப்பருங்க. வாவ், செம்ம சீனிக்காக இருக்கு. ஸோ கைஸ் நாங்கள் சாப்பிட்டது வந்துட்டு வீடியோ எடுக்கலன்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டதும் ஃபியூல் போடணும்னு சொல்லிட்டாங்க, கிளம்பியாச்சு. நான் ஃபியூல் போட்டேன் தெரியுங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட்டில் அந்த வீடியோ இருக்கும், நான் ஃபியூல் போட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஃபியூல் போடுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஹோட்டலில் சாப்பிட்டு அங்கேருந்து தான் கிளம்பணும் வச்சேன். ஸோ அதனால் நைட் மட்டும்தான். நைட் வந்துட்டு நம்ம ரூம் ஸ்டே பண்ணியிருக்கோம்ல அங்கே, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரூட் சூப்பருங்க, ஒர்த்து. பட் ரோடு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் வேண்டாம், இதுக்காக பல மரங்களை வெட்ட வேண்டியது வரும். அதனால் இப்படியே இருக்கட்டும், இதுவே நல்லா தான் இருக்குது. நின்று போனால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ செம்ம டீப் ஃபாரஸ்ட்டுங்க. இங்கெல்லாம் பாருங்கள், அங்கே வந்துட்டு நம்ம இது தூரம் பாதி தூரத்துக்கு அப்புறம் மூங்கிலே பார்க்கல. இங்கே பாருங்க, ஆனால் மூங்கில் அங்கங்கே மூங்கில் தோப்பு நிறையா இருக்குது. மலை மேலே தான் போயிட்டுருக்கோம் நம்ம. இது இலையுதிர் காலமா? இலையுதிர் காலம் கூட இப்போ இல்லையா, ஆனால் நிறையா மரம் இப்போ தாங்க எல்லாம் முதிருது. நம்ம இன்னொரு நாள் நல்லா க்ரீனிஷாக இருக்கும் பார்த்தீங்களா, பச்சை பசேல்னு இருக்கும் பாருங்க. அப்போ ஒரு தடவை வர்றோம், கண்டிப்பாக வரோம் சரிங்களா. அந்த டைம் இல்லாமல் அப்போ கண்டிப்பாக இன்னொரு தடவை வரோம். நான் ரூட்டுப்பா, சம்பவம் தரமான சம்பவம், அருமையாக இருக்குது. வந்ததுக்கு வந்துட்டு 200% ஒர்த்தா. என்னன்னா யானை பார்த்துட்டோம் நாங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ரோடு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அதுவும் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் நிறையா ரைடர்ஸ் மீட் பண்ணோம். புது ரைடர்லேருந்து ரொம்ப வருஷமாக ரைடுக்காக தனக்காக மட்டுமே ரைட் போகிறவங்களுக்காகவும்
அவங்களையும் பார்த்தோம், மீட் பண்ணோம். ஸோ காய்ஸ், இந்த முதுமலை டு மசினகுடி ரூட் இதுக்கு முன்னாடி யாராவது வந்துருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் மோட்டோ விளாக் ரிலேட்டட் எல்லா வீடியோஸுமே வரும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். ஸோ சடன்லி ஒரு நேரத்தில் வந்துச்சு. ரூட் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்துட்டு இப்போது ஃபுல்லெல்லாம் காஞ்சி போயிருக்கு. இப்போ ஃபுல் பச்சை பசையல்னு இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். இந்த ரூட்டு வேறு மாதிரி இருந்துருக்கும்ல. ஸோ இந்த முதுமலை டு மசனகுடி ரூட்டில் இது வரைக்கும் நம்ம மான் தவிர வேறு எந்த அனிமல்ஸும் பார்க்கலாம். அதே மாதிரி ஊட்டிக்கு ஃபேமஸான அந்த பைசன் இருக்குது பார்த்தீங்களா, மலை மாடு. பைசனையும் நம்ம இது வரைக்கும் மீட் பண்ணதே இல்லை. மீட் பண்ணது இல்லைன்னு சொல்கிறோம் பாருங்க. நம்ம பார்க்கவே இல்லை. ஏதோ நாமத்தில் மீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். நம்ம பார்க்கவே இல்லை பைசனும். பார்ப்போம் அனிமல்ஸ் ஏதாவது வருதான்ட்டு மசனகுடி ரூட்டில். ஏன்னா நிறைய பேர் பார்த்ததே என் ஃப்ரெண்ட்ஸ்களே சொல்லியிருக்காங்க. இந்த ரூட்டில் வந்துட்டு மசனகுடியில் அதாவது முதுமலை டு மசனகுடி இந்த ரூட்டில் நிறைய பேர் வந்துட்டு யானை பார்த்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியலை. ரெண்டாவது புல் எல்லாமே காஞ்சிடுச்சிங்க. பச்சை எங்கே இருக்கோ அங்கே தான் போயிட்டு போகணும்னு நினைக்கிறேன் எல்லா அனிமல்ஸும். நானா சொல்கிறேன், கரடிலாம் இருக்காங்க. அச்சோ, கரடி மோஸ்ட் டேஞ்சரஸ்ங்க. நம்ம அது பார்த்தா சாதுவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதோட கால் நகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும். அவ்வளோ டேஞ்சரஸ் அது. சூப்பர் காய்ஸ், தரமான சம்பவம். ரோட் பயங்கரமா இருக்கு. இங்க பாருங்க, ரோட் பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. சொன்னாங்க 3 பைக்கர்ஸ் மட்டும்தான். ரோட் பாருங்க. ஸோ எந்திரிச்சு ஓட்டுறோம் பாருங்க, தெரியுதா? செம்மல்ல, வேற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது ரூட். ஸோ நம்ம எந்திரிச்சு தான் ஓட்டுறோம். அந்த பாருங்க நிழல்ல, தெரியுதா? ஸோ ரொம்ப நேரமாக காலில் இருந்தே ஓட்டிகிட்டு தான் இருக்கோம் பைக்கு. ஸோ அதனால் ஒரு ரெஸ்ட்டு. ஸ்பீட் பிரேக்ஸ் நிறையா இருக்குங்க. ஸோ அனிமல் கிராசிங் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது, 4:39 ஆகுது. இன்னும் 7.7 கிலோமீட்டர்ஸு, இன்னும் 19 மினிட்ஸ் கட்டுது. 7 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு 5 மினிட்ஸில் போயிடுவோம். 5 மினிட்ஸ் ஆகாது, ஒரு 9-10 மினிட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ கார்னரிங்லாம் நிறையா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வேறு இருக்கும், பிரேக்கிங்ஸ் வேறு. பிரேக்கிங்ஸ் மீன்ஸ் வேகத்தடை எல்லாமே இருக்கும். ஸோ அதனால தான் இவ்வளோ டைம் காட்டுதுன்னு நினைக்கிறேன். சாரி காய்ஸ், உங்களுக்கு நாய்ஸ் ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா, நான் வந்துட்டு அந்த நேச்சுரல் ஃபீல் வரணுன்றதுக்காகவே நான் அதை போட்டே பேசிட்டு வந்துட்டேன்னா. ஸோ ஞாபகமே இல்லை. ஐ எம் ரியலி சாரி வாய்ஸ்க்காக. ஸோ முடிஞ்சளவு நான் நாய்ஸ் கட் பண்ணிடுறேன், சரிங்களா? அதனால் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க நீங்கள்.
என்னது ப்ரோ கை காட்டினாரு. இல்லை அவருக்கு அப்பப்பா இப்படி பண்ணோம் அப்படி. ஸோ சூப்பராக இருக்குது. நாளைக்கு பார்க்கலாம் சென்னை ரூட்டு பண்டித்பூர் போய் போகிறோமா இல்லை நம்ம வந்த வழியே சேலம் போய் போகலாமான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. நாளைக்கு நீங்கள் எப்படி வேணாலும் செக் அவுட் பண்ணிக்கலாம், அது ஒரு விஷயன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாளைக்கு பிளான் பண்ணிவிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது அப்படின்னு பார்ப்போம். பண்டித்பூர் போனால் இல்லைன்னா நம்ம வந்துட்டு பண்டித்பூர் போகிறனால ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் நமக்கு கொஞ்சம் அதிகமாகும், அவ்வளோதான். போயிட்டு வரனா ஒரு விசிட் அடிச்சுட்டு வரலாம் ரிட்டன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிவிட்டு கிளம்புவோம். எந்த ரூட் கிளம்புறேன்ட்டு. ஸோ அங்கே பாருங்கள், அங்கே ஒரு மானுன்ற பாருங்க, மயில் பாருங்க, மயில் 2 மயில் இருக்குது. மயிலெல்லாம் காட்டாதில்ல, வேறு ஏதாவது காட்டுங்களே அப்படின்றீங்களா? நானே அதை மட்டும் தாங்க பார்க்குறேன், வேறு எதுவும் இல்லை. இருந்ததுன்னா நான் சொல்கிறேன். ஸோ முதுமலை புலிகள் காப்பகம், உதகை மண்டலம். ஸோ அங்கே ஒரு மயில் தான் இருக்குது. ஸோ அதை தான் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. பாருங்கள், கண்ணு கட்டினது வரையும் காடு தான், ஃபுல்லாகவே காடு தான். இயற்கை எவ்வளோ காடுகளை வளர்த்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த சைடும் ஃபுல்லாக மலைகள் தான். இந்த சைடு ஆனால் வீடுங்கள்லாம் இருக்குது, ஏன்னா நம்ம அந்த வழி அல்லவா. ஸோ இந்த சைடு எல்லாமே வழி இருக்குது. பட் ஆனால் இந்த சைடு வந்துட்டு ஃபுல்லாகவே இது தான், காடாக தான் இருக்குது, எதுவுமே தெரில. ஸோ இது என்ன பிளேஸ்ன்னு தெரில. எல்லாருமே வண்டியை போட்டு நின்றுட்டுருக்காங்க, எதுக்குன்னு தெரியலையே. என்ன பிளேஸ்ன்னு தெரில. ப்ரோ ரூட் போட்டிருக்காரா என்னன்னு தெரில. ப்ரோ போட்டு போயிட்டே இருக்காரு. பார்க்கலாம், இன்னும் 15 மினிட்ஸ் காட்டுது. நம்ம வந்துட்டோம் அதுக்குள்ள மசனக்குடி, அவ்வளோதானா? இல்லை, இது ஏதோ சிட்டி காட்டுது, அதுக்கப்புறம் வேற இது காட்டுது, மாயார். ஓ, ஊட்டி 29 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. ஸோ ஒரே ஸ்ட்ரைட் தான். மலை பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு. நம்ம பெரிய மலை மேலே இருக்கோம், நமக்கு மேலே மலை பாருங்கள் அது எவ்வளோ ஹைட் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சைடு பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஏதாவது அவுட்ரு சைடு வந்துச்சுன்னா நான் காட்டுற பாருங்க இந்த மலையை. ஆராஃபா ஹோட்டல். ஃபுல்லாகவே ரைட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நேற்று ஆனால் ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டிட்டோம். பட் ஆனால் எதுவுமே தெரில. இப்போ அப்படியே லைட்டாக முதுகு மேலே வலிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் சொன்ன மலை எதுனா இருங்க காட்டுறேன். நம்மளே ஒரு பெரிய ஹைட்டில் இருக்கிறோம், நமக்கு மேலே ஒரு பெரிய மலை இருக்குது அப்படின்னு சொன்னோம்ல. இருங்க அதை காட்டுறேன் இதுன்ட்டு. அது வந்துட்டு இது அந்த மலை தான், அந்த மலை தான் தெரியுதுங்களா? இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நாங்கள் மீட் பண்ண போகிற பிளேஸு. ஸோ கோ ரைடர்ஸ் எல்லாமே போயிட்டாங்க நினைக்கிறேன், பட் ஆனால் இன்னும் தெரியல. ஸோ டைம் இப்போ 5 போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம்,
ஏதோ ஆறு போல் ரிவர்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ரிவர் தாங்க. ரிவர் தான். பார்த்தீங்களா, தெரியுதா? பாம்பு பேங்க்ஸ். ஸோ இது என்னன்னு தெரியல, இங்கே வச்சுருக்காங்க. தர்காவா? நேராகவே தான் வராங்க, இடம் இருந்தாலும் ஜி போட்டுருவாங்க. ஸோ இவரெலாம் கரெக்டாக வர்றாரு பாருங்க. அவர் வந்துட்டு நேராகவே தான் வர்றாரு, நம்ம ஆப்போசிட்டில் வரோம்னா பார்க்கல. ஓகே காய்ஸ், இன்னும் 10 minutes காட்டுது நாங்கள் போகிற இடத்துக்கு. ஸ்பீட் பிரேக்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்கள விரட்டி பிடிக்கணும். ஆமாங்க, இல்லைன்னா ஸ்லோ வரன்ட்டு நினச்சிப்பாங்க. பொக்காபுரம் ஊர் இருக்கு போலங்க. வாவ், செம்ம சீனரியாக இருக்குது. ஸ்பீட் பிரேக்ஸும் நிறையா இருக்குது. நம்ம அந்த காருக்கு முன்னாடி போயிருக்கலாம். மற்றபடி இனிமேல் கொஞ்சம் கஷ்டம். மாட்டிக்கிட்டோம். பஸ் பாருங்க எவ்வளோ வேகமாக மாறாங்கன்னு. நல்ல வேலை எஸ்கேப் ஆகிட்டோம், இல்லைன்னா அந்த இடத்துல மாட்டியிருப்போம். ஸோ இவங்க எங்கே மீட்டிங் பாயிண்ட் வச்சுருக்காங்கன்னு தெரில. ஏன்னா ஃபுல் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது. இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்கா? ஓகே. லோக்கல் பீப்புள்ஸ் அங்கங்கே நிற்கிறாங்க தான். அந்த இந்த மாதிரி காரை நிறுத்தி போட்டு, இது தெரில லோக்கல் பீப்புளாக என்னன்னு தெரில. பட் ஆனால் காட்டுக்குள்ளே கார் நிறுத்தி போட்டு நிற்கிறாங்க. நிற்க கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க, சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு. நான் மக்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேனே. சரி, ஓகே, விடுங்க, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ டைம் வந்துட்டு 4:48 ஆகுது. இன்னும் 3.38 கிலோமீட்டர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்ஸ், 8 minutes காட்டுது. ஓகே, பார்க்கலாம். ஐயோ, நாம் பாருங்க, இங்கே இருக்கும்போதே இந்த குளிருதுன்னா, அப்போ அந்த மலை உச்சியிலலாம், அதுவும் இல்லாமல் அந்த மலை உச்சியில் மரம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுலேயே தான் ஹைட்டுன்னு நினைக்கிறேன் இந்த மலை. அப்போ பார்த்துங்களா எவ்வளோ ஹைட்டுன்ட்டு. எப்படி போவாங்க அங்கெல்லாம்? வாய்ப்பே இல்லைல்ல, போகவே மாட்டாங்க. சூப்பர், செம்மையாக இருக்குங்க. சில்னஸ் தெரியலங்க, நம்ம நார்மல் சிட்டிக்குள்ளே ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. பட் நாங்கள் அதான் நினச்சோம் சில்னஸ் இருக்கும் அப்படின்ட்டு. சில்னஸ்லாம் இல்லை, நார்மல் கிளைமேட் தான். நம்ம 18 டிகிரி 90 காட்டுச்சு ஊட்டியில். இங்கே இல்லை, ஊட்டியில். ஸோ அவங்க நமக்கு வழி விட்டாங்க, நம்ம அவங்களுக்கு ஒரு தம்ஸ் அப். ஊட்டி 28 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து அப்படியே ஊட்டி போகிற மாதிரி பிளான் நினைக்கிறேன். சன்செட் எங்கேயோ பார்க்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. சன்செட் வியூ பாயிண்ட் ஏதோ பார்க்கலாம் என்னன்ட்டு. சூப்பராக இருக்குது.
சூப்பர். அதான் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 2.5 கிலோமீட்டர்ஸ் தான் வந்துட்டோம். இந்த ரூட்டில் நாங்கள் எந்த ஒரு அனிமல்ஸுமே பார்க்கலங்க. எதுவுமே வரல. ரூட் வந்துட்டு நார்மலாக தான் இருக்குது. ஸோ ஒரு பேட் லக். பார்க்கலாம். ஸோ நேற்றுலாம் நின்று ஓட்டினோம். ஸோ அதனால் முதுகு வலிக்கலன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உட்காந்துட்டே ஓட்டுறதுனால முதுகு ஒரு வேளை வலிக்குதோ இருக்கலாம். ஐயோ அப்பா, என்னங்க இது? மலையை பாருங்க எவ்வளோ ஹைட்டுன்ட்டு. எப்படியும் 4000 ஒரு 7000 6000 அடி ஹைட் வரும் போலியே. செம்ம ஹைட்டாக இருக்குங்க. எவ்வளோ இங்கே பாருங்க, ரோட் பார்த்தீங்களா? ஐயோ செம்மங்க. பூ பாருங்க. ஐயோ சூப்பருங்க. இவ்வளோ தூரம் வந்ததில் இது ஒர்த்து. வாவ். பின்னாடி ரோடு பாருங்க, கண்ணால் தெரியுதா? ஸோ முன்னாடியும் சூப்பராக இருக்குது, பின்னாடியும் சூப்பராக இருக்குது. இந்த பிளேஸ், இந்த இடம் மட்டும், இது எந்த ஊருன்னு தெரியல. இந்த இடம் மட்டும் செம்மையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பிங்க் கலர், ஆமாம் பிங்க் ஒயிட் கலர் வந்துட்டு உங்களுக்கு தெரியுதானு தெரியல. தான் பாருங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மரம் எல்லாமே இருக்கா, அதனால் சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. ஸோ பாருங்க மலை. ஸோ நான் சொன்ன மலைகள் இதுதான். எவ்வளோ பஸ் இருக்கு பாருங்க இந்த சைடில் இருந்து. அப்பா தெரியுதா? இதில் இருந்து அதுக்கு அந்தாண்ட கூட இருக்கு போல், மேகமூட்டத்தில் தெரில. ஸோ அதில் இருந்து இந்த லாஸ்ட் வரையும் மலைகள் தான். நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் யாரும் இல்லை, ஏறிடும். செம்ம சீனிக்காக இருக்குங்க ரூட். பூ விற்கிறாங்க. பாட்டு போட்டு நல்லா வைப் பண்ணுறாங்க. ஒரே வைப்ஸ் தான். வா, இந்த மாதிரி இடத்துலலாம் வேலை கொடுத்து வச்சுருக்கணுங்க. நம்மளும் இருக்குமே சிட்டியில் பொல்யூஷனில். ஸோ வந்துட்டோன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. மீட்டர்ஸ்னா ஸோ அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். காஃபி அதை தாண்டினதும் கொஞ்சம் தூரத்தில். ஸோ அந்த தான் நினைக்கிறேன். ஐயோ இங்கே பாருங்க, பயந்துட்டோங்க. அப்படி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு இப்படி டக்குன்னு கிராஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அப்புறம் அவ்வளோதான், சம்பவம் ஆகிடும்.